செல்லாது செல்லாது செல்லாது, யார் என்ன சொன்னாலும் செல்லாது. அவர் வந்தாரு, கூட்டணியை உறுதிப்படுத்தினாரு, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அவரே சொல்லிட்டார். அவர் சொன்னதுக்கு அப்புறம் வேற யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் செல்லாதுங்க அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் தொடர்பா சொல்ல, அங்கிருந்து ஒருத்தர் என்ன கேட்கிறாருன்னா, எங்க கூட்டணி தலைமை நீங்க தானே அப்படின்னு கேட்க, அதுவும் அவரே சொல்லிட்டார்ல. ஐடிசி கிராண்ட் ஹோட்டல்ல அங்க கூட்டணி குறித்து தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கேட்டிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் அவர்கள் தெரிவித்தார். மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற்போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. ஒவ்வொரு கட்சியும் ஒரு விமர்சனம் செய்வது, அதன் அடிப்படையில் அவர் செஞ்சிருக்காரு, அவ்வளவுதான். என்ன எல்லா கட்சிகளுமே விமர்சனம் செய்கின்ற கட்சி தானே. எந்த கட்சி விமர்சனம் செய்யாத கட்சி? திமுக விமர்சனம் செய்யலையா, விடுதலை சிறுத்தை செய்யலையா, காங்கிரஸ் செய்யலையா, கம்யூனிஸ்ட் செய்யலையா? எல்லா கட்சிகளும் தங்களை வளர்ப்பதற்காக விமர்சனம் செய்வது ஒரு இயல்பு.